வணக்கம் மக்களே. இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது, கேட்டுட்டு இருக்கிறது கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவோட போட்காஸ்ட் சீரீஸ் நம்பர் 2. ஐ ஆம் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. ஸோ இன்னைக்கு நாம இந்த போட்காஸ்ட்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம், எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு மதருக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவா வந்துருச்சு. ஸோ வாட் ஷுட் பி த நெக்ஸ்ட்? இமீடியட்டா உங்களோட பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு, யூபிடி நீங்களே வீட்டில் செக் பண்ணிட்டீங்க. ஸோ வாட் ஷுட் பி த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை விசிட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய முதல் காரியம், யூ ஷுட் விசிட் த கைனகாலஜிஸ்ட். உங்க சிட்டில யாரு பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட், நீங்க யார்கிட்ட டெலிவரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஸோ யூ ஷுட் விசிட் ஒன் கைனகாலஜிஸ்ட் அண்ட் யூ ஷுட் கோ ஃபார் த செக்அப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் கருவுற்று 45 நாட்களுக்குள்ள முதல் ஸ்கேன் எடுக்கணும், விதின் 45 டேஸ். ஏன்னா அந்த 45 டேஸ்ல தான் நம்ம வந்து நார்மலா பீரியட்ஸ் வந்து ஒரு 10 டேஸ் தள்ளி போனாதான் நம்ம வந்து யூபிடி டெஸ்டே எடுப்போம். ஸோ ஆல்ரெடி 40 டேஸ் ஆயிடுச்சு. விதின் 5 டேஸ் 45 டேஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல வந்து பேபியோட ஹார்ட் பீட் தெரியாது, பட் யோக் சாக் தெரியும். குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிருக்க, அந்த பனிக்குடம் இருந்து அந்த கருவுற்று இருக்க அந்த சாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த யோக் சாக் வந்து தெரியும். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குழந்தை வந்து கர்ப்பப்பையில தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் இந்த முதல் ஸ்கேன். சாக் இருக்கு, சாக் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த சாக் வந்து யூட்ரஸ்குள்ள இருக்கு, அது இருந்தாதான் நார்மல். ஸோ நிறைய பேருக்கு வந்து டியூபல் பிரெக்னன்சி, டியூப்லயே ஃபர்டிலைசேஷன் ஆகி அந்த குழந்தை அங்கேயே தங்கிடும், யூட்ரஸ்குள்ள டிராவல் ஆகாம. ஸோ அந்த மாதிரி டியூபல் பிரெக்னன்சிஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருந்துராம, பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடாம நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 45 டேஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து 8 வீக்ஸ்ல தான் கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த 8 வீக்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு என்டி ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க. ஸோ முதல் காரியமா நீங்க பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் டாக்டரை விசிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி குழந்தை வந்து கர்ப்பப்பையில தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது முதல். ரெண்டாவது வந்து உங்களோட எல்லா பிளட் டெஸ்டும் பண்ணுவாங்க. உங்களோட ஃபுல் தரோ செக்அப், பாடியில வந்து பிளட், யூரின், சுகர், பிபி எல்லாமே பார்ப்பாங்க. உங்களோட வைரல் மார்க்கர்ஸ் பார்ப்பாங்க. ஈவன் HIV, HBS ஏஜ், தொத்து வியாதி வேற ஏதாவது இருக்கான்னு பிரெக்னன்சில வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த வைட்டல் அந்த உங்களோட பிபி, பல்ஸ் இது எல்லாமே நார்மலா இருக்கான்றத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு கீ பாயிண்ட். உங்களோட பிரெக்னன்சி வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எதுனா வராம தடுக்கிறதுக்காக தான். ஸோ இமீடியட்டா நம்ம எவ்வளவு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? ஸோ இமீடியட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ்ல ஏதாவது டிஅரேஞ்ச்டா இருக்கா, இல்ல நீங்க முன்னாடியே வந்து பிசிஓடி பிரச்சனைக்கு மெட்ஃபார்மின் சாப்பிடுறீங்களா, தைராய்டு பிரச்சனைக்கு எல்ட்ராக்சின் சாப்பிடுறீங்களா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்டரி, உங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ், நிறைய பேருக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஃபிட்ஸ் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க மாத்திரை எடுக்கிறீங்களா? சில பிரச்சனைக்கு எடுக்கிற மாத்திரைகள் வந்து பிரெக்னன்சியை பாதிக்கக்கூடிய மாத்திரைகளாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்டே செக் பண்ணி கன்சல்ட் பண்ணி அதுக்கு மாத்து மருந்து வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கவனத்துல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? அடுத்து வர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெடிசன் பத்தி சொல்லிட்டேன்னா, ஸ்டாப் கூகுளிங். நாம வந்து எப்பவுமே இப்பெல்லாம் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கறதே இல்லைங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியலையா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாருமே அனாட்டமி படிச்சவங்க, எல்லாருமே வந்து ஸ்கூல்ல பயாலஜி படிக்கிறோம். ஓரளவுக்கு நமக்கு சயின்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம மூளையை யூஸ் பண்ண விரும்புறதே இல்லை. டக்கு 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 டக்குன்னு கூகுள் பண்ணிடுறது, இல்ல சாட் ஜிபிடி இப்ப ஃபெமிலியரா எல்லாரும் யூஸ் பண்ற ஃபீச்சர். ஸோ அந்த மாதிரி எப்ப எது பிரச்சனைனாலும் உடனே கூகுள்ல டைப் பண்றதும் சாட் ஜிபிடி கிட்ட கேட்கறதும் விட்டுருங்களேன். உங்களுக்கு என்ன டவுட்டோ, யூ ரைட் இட் இன் அ பேப்பர். whenever you goes to visit your doctor, you kindly ask them, because experience matters. டாக்டர் சும்மா வந்து டாக்டரா உட்கார்ல இல்ல, இத்தனை வருஷம் அவங்க சர்வீஸ் பண்ணிருக்காங்கன்னா எத்தனை ஆயிரம் டெலிவரி பார்த்திருப்பாங்க. ஈவன் ஏன்னா என்னோட இந்த 10-15 இயர்ஸ் சர்வீஸ்ல நான் 20,000 டெலிவரிஸ் நான் வந்து என்னோட கையால இண்டிபெண்ட்லி நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்துல தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
ஏன்னா இது எல்லாம் ஏன் வந்து கூகுள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு வெப்சைட் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லும். பட் பிராக்டிகலி எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதுதாங்க உங்களுக்கு உதவி செய்யும். இன்டர்நெட் சொல்றது உதவாது. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன், உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்காக நான் சொல்லல. நீங்க நிறைய விஷயம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா யூ மே கோ. அது தப்பு கிடையாது. பட் பிரெக்னன்சில யூ நீட் மென்டல் பீஸ். நீங்க வந்து இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கு ரீசென்ட்லி சேலம் பக்கத்துல யூடியூபை பார்த்து டெலிவரி பண்ணி ஒரு ஒய்ஃபையே ஒரு ஹஸ்பண்ட் கொண்டுட்டாருங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா எல்லாம் தூர வச்சிருங்க. பிகாஸ் யுவர் பேபி இஸ் ப்ரீஷியஸ், யுவர் பிரெக்னன்சி இஸ் ப்ரீஷியஸ். யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், பட் எது தேவையோ, எது ரொம்ப அத்தியாவசியமோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க, தப்பே இல்லை. பட் டாக்டரை கவுண்டர் செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் டாக்டரோட கன்சல்டேஷன் ரூம்ல உட்காந்தே கூகுள் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நெருக்கடி எந்த டாக்டர்ஸ்க்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசுறாங்க. அதை நாம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வி ஷுட் ஆல்வேஸ் கிவ் ரெஸ்பெக்ட். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இமீடியட்டா பண்ணணும். அடுத்து வந்து டாக்டர் கிட்ட தெளிவா கேட்கணும், நான் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது. நான் முன்னாடியே போட்ட போட்காஸ்ட் வீடியோ சீரீஸ் நம்பர் 1ல ஏர்லி பிரெக்னன்சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தாங்க நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணும், டவுட் வேணும்னாலும் அந்த வீடியோ லிங்க் ஓபன் பண்ணி நீங்க பாருங்க. உங்களுக்கு ஃபுல் பிரெக்னன்சி கைட் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் அதர் வீடியோ ஆல்சோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட என்ன பண்ணணும்ன்றத டீடைல்டு கம்ப்ளீட் கைட் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து அந்த பேபியோட ஃபார்மேஷன் அப்பதான் இருக்கும். அதாவது ஒரு விதை விதைச்ச உடனே ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமா அந்த விதையில இருந்து ஒரு சின்ன வேரும் ஒரு சின்ன காம்பு, அதுல ஒரு 2 இலை முளைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மினியேச்சரா குழந்தை வந்து அந்த 3 மந்த்ஸ்க்குள்ள ஃபார்ம் ஆயிடுங்க. அதோட கண்ணு, காது, மூக்கு, பிரெயின், ஹார்ட், கிட்னி அப்படின்னு லங்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிடும். ஸோ அதனால எல்லா மதர்ஸும் அந்த பேபியோட ஃபார்மேஷன் கரெக்டா இருக்கிறதுக்காக மதர் ஷுட் டேக் ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் மறக்காம ஃபோலிக் ஆசிட சாப்பிடணும். என்னதான் நம்ம டயட்ல ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு, நம்ம கீரை சாப்பிடுறோம், ப்ரோக்கோலி சாப்பிடுறோம்னு சாப்பிட்டாலுமே அது வந்து நமக்கு போதாதுங்க டெய்லி நம்மளோட ரேட். ஸோ அதனால சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். பிரெக்னன்சி பாசிட்டிவ்னாலே அன்னில இருந்தே நீங்க வந்து அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடணும் ஃபார் 3 மந்த்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஐரன் சப்ளிமெண்ட் மற்றது எல்லாமே நம்ம வந்து எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், நிறைய வாமிட்டிங் இருக்கும், நிறைய தலை சுத்தல் இருக்கும். ஸோ எதுவுமே அளவுக்கு அதிகமா இருந்தா யூ ஷுட் விசிட் டாக்டர். எதையுமே நீங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க கூடாது. தலைவலி தானே பரவாயில்ல, மயக்கம் தானே பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்ரிதிங் ஷுட் டேக் இமிடியட் ஆக்ஷன். நீங்க வந்து கவனமா இருக்கணும். ஒவ்வொரு அடியிலையும் நீங்க வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா பிரெக்னன்சி வந்து ரொம்ப ப்ரீஷியஸான விஷயங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை ஃப்ரூட்ஃபுல்லா ஒரு குழந்தைய, அழகான குழந்தைய கையில பார்க்கணும்னா மதர்ஸ் வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் காலகட்டத்துக்கு கவனமா இருந்தாதான் அது ஆகும். ஸோ நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உங்களோட தூக்கம், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஹெல்தி பேபி வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்டா நல்ல ரெஸ்ட் எடுக்க, நல்ல தண்ணி குடிக்கணும். அப்பதான் உங்க கர்ப்பப்பைக்குள்ள இருக்க குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா வளரும். உங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஃபியூச்சர்ல வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கம்மியாகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. இனிஷியலி இந்த 3 மாசத்துக்கு நல்லா சாப்பிடணும்னு சொல்றீங்க, ஆனா அப்பதான் எனக்கு வாந்தி மயக்கமா இருக்கு, நான் எப்படி சாப்பிடுறதுன்னு கேக்குறீங்களா? கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும், வேற இல்லை இல்லையா? ஸோ சாப்பிட முடியல, இப்ப என்னால பால் குடிக்க முடியலன்னா பாலை சாப்பிடுங்க. எப்படி பாலை சாப்பிடுறதுன்னு கேக்குறீங்களா? பாலை குடிக்க முடியலன்னா பாலை சாப்பிடலாம், பாலை தயிரா சாப்பிடலாம், பாலை பன்னீரா சாப்பிடலாம். சீஸ் வேணாம், அது கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு வாமிட்டிங் அதிகம் பண்ணும். ஸோ அதனால பன்னீரை வந்து சிம்பிளா மசாலாஸ் எல்லாம் எதுவும் போடாம சும்மா தவால ஃப்ரை பண்ணி பன்னீர். ஏன்னா யூ ஷுட் நீட் ப்ரோட்டீன், ப்ராப்பர் ப்ரோட்டீன் ரிச் டயட் வேணும் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடணும். ஏன்னா அது பேபியோட எலும்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து கால்சியமும் புரோட்டீனும் ரொம்ப 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 முக்கியம். ஃபைபரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா
இனிஷியலி நீங்க இந்த மாதிரி வாமிட்டிங் எல்லாம் இருக்கிறதுனால, ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மலச்சிக்கல்னால அபார்ஷன்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு கீழே ப்ரெஷர் போடும்போது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து சிம்பிளா ஏதோ என்னால நிறைய காய் கூட்டு பொரியல் சாப்பிட முடியலன்னா ஒரு பருப்பு சாதத்திலேயே எல்லா கிச்சடி மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பா நெய் எடுத்துக்கோங்க. பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிறது உங்களோட புரோட்டீன் தேவையும் பூர்த்தி பண்ணும், உங்களோட கால்சியம் தேவையும் பூர்த்தி பண்ணும். ஸோ நட்ஸ் வகைரா எல்லாம் நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா சாப்பிடுறது நல்லது. ஏன்னா ஓவர் ஹீட் பண்ற விஷயங்கள் சாப்பிடக்கூடாது. அதுக்காக கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு இல்லை. ஒரு 5 பாதாம் வரைக்கும் சாப்பிடலாம். மற்ற வால்நட் சாப்பிடலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பிரெயினுக்கு நல்லது, பேபியோட க்ரோத்க்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி டயட்டை பத்தி நான் டீட்டெயிலா நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்ப இமீடியட்டா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான். டாக்டர் கிட்ட போகணும், ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பத்தியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் கேட்டு. என்னோட பிபி சுகர் நல்லா இருக்கா, குழந்தை நல்லா இருக்கா, எனக்கு வேற ஏதாவது ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி இருக்கா, என்னோட வந்து பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேப்பர்ல எழுதிட்டே போயிடுங்க. அங்க போய் டக்குன்னு மறந்துடும். போயிட்டு அவங்க கிட்ட கன்சல்டேஷன் ரூம்ல உட்காரும் போது கண்டிப்பா நீங்க உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. சோ சொல்ற கடமையும் டாக்டருக்கு இருக்கு இல்லையா? அதனால நீங்க வந்து கூகுள் கிட்ட கேட்கிற கேள்விய அந்த டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ என் பேஷண்ட் என் மேல எவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தா என்கிட்ட இதை கேட்கறாங்கன்னு நினைச்சு உங்களை இன்னும் நல்லாவே பார்த்துப்பாங்க. சரிங்களா? உங்க மனசு அமைதியா வச்சுக்கோங்க. கொஞ்சம் டெய்லி வந்து நார்மல் பிரெக்னன்சி, எந்த ஒரு அபார்ஷன் ஹிஸ்டரி எல்லாம் இல்ல, எந்த ஒரு ஹை ரிஸ்க் இல்லைன்னும் போது நீங்க நார்மல் வீட்டு வேலைகள், உடற்பயிற்சி எல்லாமே செய்யலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ்ல எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க வந்து ஹாப்பியா உங்க மனசை அமைதியா வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா மந்த்ராஸ் கேட்கறது, பூஜை பண்றது, அமைதியா தியானம் பண்றது, வெட்ட வெளியில வாக் பண்றதுன்னு உங்களோட மைண்டையும் அமைதியா வச்சுக்கோங்க. உங்களோட உள்ள இருக்க குழந்தையும் அமைதியா ஆரோக்கியமா வளரும். ஸோ மை டியர் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு இந்த கைடன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட இந்த ஒரு லைக் யூடியூப் இந்த வீடியோவை மற்ற மக்களுக்கும் புஷ் பண்ணும். ஸோ இன்னொரு மதர்ஸ் உங்களால பயன்படுவாங்க. ஸோ இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனலி ஏதாவது பிரெக்னன்சி ரிலேட்டட், பேபி ரிலேட்டட், ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங், எந்த கைடன்ஸ் கவுன்சிலிங் வேணும்னாலும் I am your coach, always ready to serve you, Major Prema. You can approach me at any time. Meet you soon with a new motivational video. Have the pleasant journey. Bye-bye. Thank you.